World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். அனைவருக்கும் இனிய நாள் மாலை வணக்கம். நான் காலையிலேயே 7ஆம் பாவத்தை பற்றி ஒரு சில விஷயங்கள் நம்ம பகிர்ந்து கொண்டோம். ஈவினிங் மாலை நேரத்தில் வாஸ்து சம்பந்தப்பட்ட ஒரு சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். அதில் டவுட் இருந்ததுன்னா கேள்வி பதில் நம்ம உங்களுடைய கேள்விகளுக்கு பதில் அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லி சக்திகுரு ஐயா என்ன பண்ணாரு, வாஸ்துல ஒரு சில கேள்விகள் நாங்கள் கேட்குறோம், அதுக்கான பதில் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அப்போ இந்த வாஸ்து அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நாம் வசிக்கக்கூடிய இடத்தை, நாம் வசிக்கக்கூடிய இடங்களில் பஞ்சபூத சக்தியை சமநிலைப்படுத்துவதுதான் வாஸ்து. அப்ப இந்த பஞ்சபூத சக்திகள் எவை எவை எந்த இடத்தில் எப்படி அமைய வேண்டும் என்பதை சரியாக அமைத்து சமநிலைப்படுத்துவதுதான் வாஸ்து ஆகும். அப்ப எல்லாத்துக்குமே வாஸ்துபடி வீடு அமைஞ்சிருமா அப்படின்னா, இந்த பிரபஞ்சத்துல அவர்களுக்கு அந்த விதி நல்லபடியா வீடு அமையணுங்கிற விதி இருந்ததுன்னா கட்டாயம் அமையும். அவங்களுக்கு ஜாதக ரீதியா 4ஆம் இடம் பாதிக்கப்பட்டு இருந்தால் அந்த பாதிப்புக்கு ஏற்ற வீடு தான் அவங்களுக்கு அமையும். அதை மீறி இறைவனுடைய விதியை யாராலும் மாற்ற முடியாது. ஒரு சின்ன உதாரணத்தை மட்டும் சொல்றேன். நம்ம இந்திய நாட்டை கஜினி முகமது, கோரி முகமது எல்லாம் படையெடுத்த காலத்தில் சுல்தான்களுடைய ஆட்சி அமலுக்கு வந்த டைம்ல நம்ம மக்களை எல்லாம் கொடுமைப்படுத்தி கொண்டிருந்தார்கள். அந்த காலகட்டத்தில் ஒரு மகான் என்ன பண்ணாரு, மகாலட்சுமியை வேண்டி தவம் இருக்கிறார். எதற்காக தவம் இருக்கிறாருன்னா, அவருக்கு ரொம்ப கஷ்டம். அவர் பிறந்ததுல இருந்து ரொம்ப வறுமையில தான் வாடிக்கிட்டு இருக்கிறாரு. மனைவி மக்களை பராமரிக்கிறதுக்கு கூட அவரால் சம்பாதிக்க முடியல. அவங்க மனைவி அவங்கள மதிக்க மாட்டேங்கிறாங்க, பிள்ளைங்க மதிக்க மாட்டேங்கிறாங்க. மனைவி எந்த நேரமும் செல்வம் 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 எப்படியாவது சம்பாரிச்சிட்டு வா அப்படின்னு அவரை தொந்தரவு பண்றாங்க. அப்ப இவங்களுடைய தொந்தரவு தாங்க முடியாம அவர் போய் மகாலட்சுமியை வேண்டி தவம் இருக்கிறார். அப்ப அவருடைய தவத்தை பாராட்டி அந்த மகாலட்சுமியை அவர் முன்னாடி தோன்றுறாங்க. ஐயா, உங்களுக்கு என்ன வேண்டும், உங்களுக்கு வேண்டிய வரத்தை கேளுங்க, நான் தரேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவர் கேட்கிறாரு, தாயே, எனக்கு இந்த பிறவியில நான் பிறந்ததுல இருந்து இன்னைய வரைக்கும் வறுமையில தான் வாடிக்கொண்டு இருக்கின்றேன். எனக்கு ஒரு நல்ல செல்வத்தை கொடுத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷப்படுவேன் அப்படின்னு சொல்லி வேண்டுறாரு. அப்ப மகாலட்சுமி ஒரு நிமிஷம் அப்படியே யோசிச்சுட்டு, பக்தா, இந்த பிறவியில உனக்கு செல்வம் இல்லை அப்படின்னு விதி இருக்குது. அதை மீறி நான் உனக்கு செல்வத்தை தர முடியாது. உனக்கு அடுத்த பிறவியில தான் நான் செல்வத்தை உனக்கு வழங்க முடியும். இந்த பிறவியில உனக்கு செல்வத்தோட செல்வாக்கா வாழணுங்கிற அமைப்பு இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு, உடனே போய் தன்னுடைய தலையை மொட்டை அடித்து கொண்டு காவி அணிந்து கொண்டு, நான் துறவியாக மாறிவிட்டேன், நான் துறவியாக மாறிவிட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த பிறவியை முடிச்சிட்டாருன்னு அர்த்தம். அடுத்த பிறவிக்கு இவர் வந்துட்டாருன்னு அர்த்தம். அப்ப இவர் என்ன பண்றாரு, நான் இப்பொழுது துறவியாக மாறிவிட்டேன், இந்த பிறவியை நான் முடித்து கொண்டேன், இப்ப அடுத்த பிறவிக்கு நான் வந்துட்டேன், எனக்கு இப்ப நீங்க செல்வத்தை கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப மகாலட்சுமி சொல்றாங்க, நீ உனக்கு இந்த இடத்துல உனக்கு தேவையான புதையல் நிறைய இருக்குது, தங்க கட்டிகள், வைரக்கட்டிகள் எல்லாமே இருக்குது, போய் எடுத்துக்க எடுத்துக்க அப்படின்னு சொல்லி வரம் கொடுத்துட்டு அவங்க மறைஞ்சிடுறாங்க. மறைஞ்ச உடனே இவரு அதெல்லாம் எடுக்கலான்னு போகும்போது தான் நினைக்கிறாரு, துறவிக்கு எதுக்கு பணம், துறவிக்கு எதுக்கு இந்த பணம், பொன் பொருள். ஏன்னா துறவினா என்ன அர்த்தம், முற்றும் துறந்தவர் தான் துறவி. அப்ப நம்ம எது மனைவி மக்கள் எதுவுமே கிடையாது, செல்வத்துல நம்ம கிட்ட நெருங்கவே கூடாது. என்னடா அது இப்படி ஒரு சிக்கல்ல நம்ம மாட்டிக்கிட்டோமே, அந்த புதையில எதுவுமே எடுக்க போக முடியல. அப்ப அவர் போய் ஒரு இடத்துல கம்முன்னு
மனைவி மக்களை எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு மரத்தடியில போய் மீண்டும் தவம் இருக்க ஆரம்பிச்சிட்டார். சரி, இந்த பிறவில நம்ம இதை அனுபவிக்க முடியாது அப்படின்ட்டு தவம் இருக்க ஆரம்பிச்சிட்டார். அவருடைய பேர் தான் வித்யாரண்யர் அப்படிங்கிற பேரு. அவருடைய பேரு வித்யாரண்யர். அந்த டைம்ல அந்த முகலாயர்களுடைய படையில இருந்த 2 இந்திய இளைஞர்கள் வந்து எப்படியாவது போராடி நம்ம நாட்டை காப்பாற்றணும், போராடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படையில இருந்து தப்பிச்சு அந்த வழியா வராங்க. அப்ப அந்த மகானை பார்த்துட்டு, ஐயா, அவர் முன்னாடி போய் 2 பேரும் நிக்கிறாங்க. அந்த 2 பேர்த்தோட பேர் என்னன்னா, ஒருத்தருடைய பேரு ஹரிஹரர், இன்னொருத்தருடைய பேரு புக்கராயர். இவங்க 2 பேரும் அந்த மகான் கிட்ட போய் நிக்கிறாங்க. மகான் கண்ணை முழிச்சு பார்க்கிறாரு. பார்த்த உடனே இவர் தான் மகான் ஆயிடுச்சா எல்லாமே இவருக்கு தெரியுது. ஆகா, இந்த இளைஞர்கள் இந்த நாட்டை காப்பாற்றணும்னு நினைக்கிறாங்க. அப்ப நமக்கு மகாலட்சுமி கொடுத்த செல்வத்தை இவங்களுக்கு கொடுக்கணுங்கிறது தான் விதி. அப்ப இவங்களுக்கு தான் நம்ம இந்த செல்வத்தை கொடுக்கணும் அப்படின்ட்டு கண்ணை முழிச்சு பார்த்துட்டு, சொல்லுப்பா என்ன வேணும் அப்படின்னு கேட்கிறாங்க. ஐயா, எங்ககிட்ட ஆள் பலம் எல்லாம் இருக்கின்றது, ஆனா பணபலம் இல்லை. இது இருந்ததுன்னா நம்ம நாட்டையும் நாட்டு மக்களையும் எப்படியாவது காப்பாற்றி விடுவோம் அப்படின்னு 2 பேர் கேட்கிறாங்க. அப்ப அவர் சொல்றாரு, வாங்க, உங்களுக்காகவே மகாலட்சுமி கொடுத்த செல்வம் என்னிடம் உள்ளது, வேணுங்கிற செல்வத்தை எடுத்துக்கொண்டு நீங்க நாட்டை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்றாரு. கொண்டுட்டு போய் அந்த புதையில் இருக்கக்கூடிய இடத்த இவங்களுக்கெல்லாம் காமிக்கிறாங்க. அப்ப காண்பிக்கும் பொழுது அவர்கள் அதெல்லாம் எடுத்து பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் பொழுது இவரே சொல்றாரு, அந்த வனப்பகுதியில ஒரு குறிப்பிட்ட இடத்துல குறிப்பிட்ட நேரத்துல பூஜை செய்து ஒரு சாம்ராஜ்யத்தை அமைத்தால் இந்த சாம்ராஜ்யம் 1000 ஆண்டுகள் நிலைத்திருக்கும், யாராலையும் ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு இடத்தை தேர்ந்தெடுக்கிறார். இந்த இடத்துல நீங்க வந்து சாம்ராஜ்யத்தை அமைங்க, இதுக்கு பூஜை டைம் இத்தனை மணிக்கு நம்ம ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பூஜைக்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்துட்டு இவர் என்ன சொல்றாரு, நீங்க பூஜை எல்லாம் ரெடி பண்ணிடுங்க, நான் காட்டு உள்ளார போயிட்டு ஒரு குறிப்பிட்ட டைம்ல ஒரு சத்தம் கொடுப்பேன், ஒளி கொடுப்பேன், அந்த ஒளி கொடுக்கும் பொழுது நீங்க பூஜை ஆரம்பிச்சிருங்க அப்படின்னு சொல்லுவார். கரெக்டா இவங்க எல்லாம் ரெடியா இருக்கிறாங்க. ஒரு கொஞ்ச நேரத்துல காட்டு பகுதியில இருந்து ஒரு குரல் சத்தம் கேட்குது. அப்ப குரல் சத்தம் கேட்ட உடனே இந்த ஹரிஹரரும் புக்கராயரும் என்ன பண்ணிட்டாங்க, பூஜையை ஆரம்பிச்சிருங்க அப்படின்ட்டாங்க. அப்ப அங்க பூஜை மந்திரங்களை எல்லாம் சொல்லி பூஜைகள் ஆரம்பிச்சுட்டாங்க. ஆரம்பிச்சதுக்கு பிற்பாடு மறுபடியும் கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு சத்தம் கேட்குது மீண்டும். அப்ப இவங்க 2 பேரும் பாக்குறாங்க, இப்பதான் உண்மையாலுமே குருநாதருடைய ஒளி கேட்குது, ஆனா முன்னாடி யாருடைய ஒளின்னு தெரியலையே, நம்ம அவசரப்பட்டு பூஜையை ஸ்டார்ட் பண்ணிட்டோமே, இனிமேல் நிப்பாட்டினா அபசகுணம் ஆயிடும், அதனால அப்படியே தொடரட்டும்ட்டு அப்படியே பூஜையை பார்த்துட்டு அப்படியே 2 பேரும் நின்றுட்டு இருக்கிறாங்க. அந்த நேரம் அந்த குருநாதர் வராரு. என்னப்பா, நான் ஒளி எழுப்பிய நேரத்தில் கரெக்டா பூஜையை தொடங்கிட்டீங்களான்னு கேட்பாரு. அப்ப அவங்க 2 பேரும் சொல்றாங்க, ஐயா, நீங்க இப்ப ஒளி எழுப்பினதுக்கு முன்னாடியே ஒரு ஒளி கேட்டுது, நாங்க பூஜையை நாங்க முன்னாடியே ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அப்படியே அவரு அந்த மகான் கண்ணை மூடி தியானம் பண்ணி என்ன நடந்ததுன்னு யோசிக்கிறார். அப்ப காட்டு பகுதியில விலங்குகளிடமிருந்து தப்பிப்பதற்காக ஒளி எழுப்பிக் கொண்டே ஓடக்கூடிய காட்டுவாசிகள் சத்தத்தை கேட்டு இவங்க பூஜை ஆரம்பிச்சுட்டாங்க. அப்ப இவர் நினைக்கிறாரு, நம்ம சொன்ன டைமுக்கு முன்னாடியே இவங்க ஆரம்பிச்சுட்டாங்க, அப்ப 1000 ஆண்டு சாம்ராஜ்யத்தை நிறுவனம்னு நம்ம நினைச்சது இப்ப முடியாது அப்படின்னு யோசிச்சு பார்க்கிறாரு. இதுக்கு 350 ஆண்டுகள் தான் இதனுடைய வாழ்நாள் அப்படிங்கிறத இவர் தெரிந்து கொண்டார். அப்ப அவங்க 2 பேர்த்திட்டையும் சொல்றாரு, ஹரிஹரர்கிட்டையும் புக்கராயர்கிட்டையும், அப்ப நம்ம வந்து 1000 ஆண்டுகளுக்கான சாம்ராஜ்யத்தை நிறுவனம்னு நினைச்சோம், ஆனா விதி, இறைவனுடைய விதி இதுக்கு ஆயுள் 350 ஆண்டுகள்னு முடிவு பண்ணிட்டாங்க, இதுக்கு மேல நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது, விதியை யாராலும் வெல்ல முடியாது, இறைவன் என்ன வழி கொடுக்கின்றாரோ அந்த வழி தான் நம்மளால போக முடியும் அப்படின்னு சொல்லிடுறாரு. பூஜை அப்படியே தொடர்ந்து பண்ணுங்கன்னு சொல்லி அந்த சாம்ராஜ்யத்தை ஆரம்பிக்கிறாங்க. அந்த சாம்ராஜ்யம் தான் விஜயநகர பேரரசு. இந்த வித்யாரண்யருடைய பெயரிலேயே அந்த பேரரசை ஆரம்பிக்கணும், சாம்ராஜ்யத்தை ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு தான் ஆரம்பிச்சாங்க. அதுக்கு பேரு விஜயநகர பேரரசு. அப்ப அதனுடைய பிரம்மாண்ட வளர்ச்சி
எந்த இதுலயும் இல்லை. ஏன்னா அந்த குறிப்பிட்ட டைம்ல ஆரம்பிச்சதுனால அந்த 350வது ஆண்டுல அதனுடைய வீழ்ச்சி இதுவரை இல்லாத ஒரு பெரிய வீழ்ச்சியை கண்டது. காரணம் என்னன்னா அந்த டைம் மாறி வாஸ்து பண்ணதுனால. அப்ப இந்த பிரபஞ்சம் யாருக்கு வாஸ்துபடி கரெக்டா அமையணும்னு இருக்குதோ அவங்களுக்கு நிச்சயமா அமையும். அப்ப யாருக்கு நம்ம மாற்றம் செய்யணும்னு நினைக்கிறோமோ அவங்களுக்கு விதி பிரகாரம் ஜாதக ரீதியா ஒரு நல்ல திசாபுத்தி நடக்கும்போது தான் நம்ம போய் அவங்களுக்கு மாற்றம் செய்து அவங்களுக்கு மாற்றத்தை நம்ம தர முடியும். அப்ப இறைவன் எப்ப போய் அவங்களுக்கு யார் யாருக்கு என்ன செய்யணும்னு சொல்றாரோ அப்பதான் பண்ண முடியும். நீங்களா வழினா போய் ஒருத்தரை நான் உன்னை பெரிய ஆளா ஆக்கி விட்டுறேன், உன்னை இந்த இதுல இருந்து நான் பிரச்சனையை தீர்த்து வச்சிடறேன் தீர்க்கவே முடியாது. அப்ப விதி வழியே மதி செல்லும் என்பதுதான் உண்மை. அப்ப இந்த வாஸ்து பஞ்சபூத சக்திகள் நெருப்பு, நிலம், காற்று, நீர், ஆகாயம், இந்த 5 பஞ்சபூத சக்திகள் தான் இந்த அண்டத்தில் உள்ளது. அண்டத்தில் உள்ளதுதான் பிண்டத்தில் உள்ளோம். அப்ப இந்த ஆகாயத்துல இந்த 5 சக்தி தான் இருக்குது. நம்ம உடல்லையும் இந்த 5 சக்தி தான் இருக்குது. ஒரு வீட்டை ஆரம்பிச்சோம்னா அந்த வீட்டிலையும் இந்த 5 பஞ்சபூத சக்திகள் தான் இயங்கும். அப்ப ஒரு வீட்டை கட்டிட்டா அந்த வீட்டுக்கு உயிரோட்டம் வந்துவிடும். அப்ப அந்த உயிரோட்டம் இந்த பஞ்சபூத சக்திகளால் வருகிறது. அப்ப இந்த பஞ்சபூத சக்திகள் ஒன்னொன்னும் எந்தெந்த இடத்துல இருக்கணும்னு சொல்லக்கூடியதுதான் வாஸ்து. அப்ப இதுல நிலத்தத்துவம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தென்மேற்கு பகுதி தான் நிலத்தத்துவம். அப்ப அந்த தென்மேற்கு ஒரு வீட்டினுடைய அமைப்பில் உயரமாக இருக்கணும். மற்ற திசைகளை காட்டிலும் அஷ்ட திக்குகள் நம்ம சொல்றோம். திசைய 4 நேர் திசைகள் 4 கோண திசைகள் அப்படின்னு நம்ம சொல்றோம். 4 நேர் திசைகள் என்ன? கிழக்கு, தெற்கு, மேற்கு, வடக்கு. இது 4 நேர் திசைகள். 4 கோண திசைகள்ங்கிறது என்ன அப்படின்னா 2 திசைகள் இணையக்கூடிய மூளைக்கு தான் மூளை அல்லது கோண திசை அப்படின்னு சொல்றோம். அப்ப வடக்கும் கிழக்கும் இணையக்கூடிய திசைக்கு வடகிழக்கு, கிழக்கும் தெற்கும் இணையக்கூடிய மூளை தென்கிழக்கு, தெற்கும் மேற்கும் இணையக்கூடிய மூளைக்கு தென்மேற்கு, மேற்கும் வடக்கும் இணையக்கூடிய மூளைக்கு வடமேற்கு. அப்ப 4 நேர் திசைகள் 4 கோண திசைகள் அமையும் பொழுது இதுல தென்மேற்கு திசை நிலத்தத்துவம். அப்ப இந்த மற்ற திசைகளை காட்டிலும் தென்மேற்கு உயரமாக இருக்க வேண்டும். அப்ப அதை கரெக்டா அமைக்கணும். சரி, நிலத்தத்துவம் கரெக்டா அமைச்சிட்டோம். ஒரு இடத்தோட பிளாட்டை பார்த்தோம்னாவே, ஒரு வீட்டை அமைக்கக்கூடிய இடத்தை பார்த்தோம்னாவே தெற்கு உயரமா இருக்கணும், வடக்கு பள்ளமா இருக்கணும், மேற்கு உயரமா இருக்கணும், கிழக்கு பள்ளமா இருக்கணும். அந்த வாட்டம் இருக்கக்கூடிய 1 இன்ச்சு அளவாவது வித்தியாசத்தை காமிக்கணும். நம்ம பெரிய பள்ளம் காமிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு சமநிலை. இப்ப இந்த ஃப்ளோரிங் மட்டத்தை நம்ம சமமா படுத்துறோம். அப்ப இந்த சமத்துல நம்ம ஒரு 1/2 இன்ச்சு வித்தியாசம் காமிச்சா போதும். தென்மேற்குல 1/2 இன்ச்சு ஹைட் இருக்கணும், 2வது தென் கிழக்கு இருக்கணும், 3வது வடமேற்கு இருக்கணும், 4வது வடகிழக்கு இருக்கணும். அந்த அமைப்புல ஒரு இடம் அமைந்து விட்டால் அது அவங்களுக்கு மகா பிரபல யோகத்தை கொடுக்கும். செல்வம், செல்வாக்கு, ஆயுள், ஆரோக்கியம் எல்லா செல்வத்தையும் கொடுக்கக்கூடிய பகுதியாய் மாறிவிடும். அப்ப நிலத்தத்துவத்தை தென்மேற்கு ஹைட் வெயிட் வரணும். எல்லா திசையை விட எந்த பக்கம் வெயிட் அதிகமா வைக்கணும் பொருள் எல்லாம் தென்மேற்குல தான் வெயிட் ஏற்றணும். அப்ப அதை பார்த்துக்கணும். 2வது நெருப்பு தத்துவம். நெருப்பு தத்துவங்கிறது நமக்கு ஒரு வீட்டில் அமைப்புல தென்கிழக்கு பகுதியை தான் நெருப்பு தத்துவம்னு சொல்றோம். அப்ப நம்ம சமையல் அறை எந்த பக்கம் அமைக்கணும்? தென்கிழக்கு திசையில தான். நெருப்பு அதிகமா பயன்படுத்தக்கூடிய இடம் எதுன்னா தென்கிழக்கு. அப்ப சமையல் அறை தென்கிழக்கில் அமைப்பது சிறப்பு. இப்ப ஒரு சில வீடு தெற்கு வாசலா உள்ள வீடு, இதுக்கு தென்கிழக்குல அமைக்கவே முடியலைங்க சார், அங்கதான் போர்ட்டிகோ விட்டுட்டோம், வாசல் வருது, அங்க பண்ண முடியல அப்படின்னா இந்த பிரபஞ்சத்தினுடைய அந்த காந்த அலை வெப்ப சக்தியானது தென்கிழக்கில் வந்து மோதி மீண்டும் வடமேற்குக்கு போகும். அப்ப 2வது ஆப்ஷன் வடமேற்கு திசையை சமையல் அறை அமைக்கலாம். அப்ப தெற்கு வாசல், மேற்கு அந்த கிழக்கு வாசல் உள்ள வீடுகளுக்கு வடமேற்குலையும் சமையல் அறையை வைக்கலாம். அப்ப வெப்ப சக்தி அதிகமா உள்ள இடம் எதுன்னா தென்கிழக்கு. அப்ப நிலம், நெருப்பு முடிஞ்சது. அடுத்து நீர் சக்தி. அப்ப நீர் நம்ம வீட்டுக்கு நமக்கு தேவையான நீர் ஆதாரங்கள். இப்ப ஒரு தண்ணி தொட்டி அமைக்கிறோம் அல்லது ஒரு போர்வெல் போடுறோம். இதெல்லாம் பண்ணணும். விவசாய நிலமா இருந்தால் கிணறே வெட்டுவோம். இதெல்லாம் எந்த பகுதியில் அமைச்சிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
நீர் தத்துவம் இருக்கக்கூடிய பகுதி வடகிழக்கு பகுதியாகும். அப்ப இந்த வடகிழக்கு பகுதியில் நீர் தத்துவத்தை அமைத்துக் கொள்ளலாம். அப்ப வடகிழக்கில் அமைக்கலாம்னா அந்த சனி மூலையிலேயே போய் அமைக்கலாமான்னா அமைக்க கூடாது. தென்மேற்கு மூலையும் வடகிழக்கு மூலையிலேயே ஒரு நேர்கோடு போட்டு அந்த நேர்கோட்டுல போர்வெல்லோ தொட்டியோ அமையாமல் இருக்கணும். அந்த மாதிரி அமைஞ்சாதான் அந்த இடம் சிறப்பை தரும். அப்ப வடக்கு சார்ந்த வடகிழக்கு, கிழக்கு சார்ந்த வடகிழக்கில் நாம் நீர் சம்பந்தப்பட்ட ஆதாரங்களை அமைத்துக் கொள்ளலாம். அடுத்து காற்று தத்துவம். அப்ப காற்று இல்லாம நம்ம எதுவுமே பண்ண முடியாது. அப்ப ஒரு வீட்டில் நம்ம பேசக்கூடிய சக்தி எல்லாமே காற்று சக்தியினால வரக்கூடியது தான். அப்ப இந்த காற்று எந்த பக்கம் இருக்கணும்னா வடமேற்கு திசை. அப்ப இந்த வடமேற்கு திசையில படிக்கட்டு, பாத்ரூம், கழிவறைகள், செப்டிக் டேங்க் இதெல்லாம் நம்ம அமைத்துக் கொள்ளலாம். அடுத்து ஆகாய தத்துவம், பிரம்மஸ்தானம் மற்றும் மனையடி சாஸ்திரத்தை தான் நம்ம ஆகாய தத்துவம் சொல்றோம். ஒவ்வொரு எண்களுக்கும் ஒரு பலன் உண்டு. அப்ப ஒரு எண்ணை நம்ம பயன்படுத்தும் பொழுது அதுல பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கக்கூடிய எண்களை நம்ம பயன்படுத்தணும். அதை தான் மனையடி சாஸ்திரத்தில் கொண்டுட்டு வருவாங்க. அதை தான் ஆகாய தத்துவம் என்று நாம் அழைக்கின்றோம். ஆக இந்த பஞ்சபூத சக்திகளை நாம் வசிக்கக்கூடிய வீட்டில் சமநிலையில் இருக்கும் வகையில் அமைத்து விட்டால் அந்த வீடு நல்ல யோகத்தையும் செல்வாக்கையும் ஆயுள் ஆரோக்கியத்தையும் பல தலைமுறைகள் சீரும் சிறப்புமாக வாழ்வதற்கு இந்த வாஸ்து நமக்கு வழிவகுக்கும். அப்ப இதுதான் வாஸ்து அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்ப இந்த வாஸ்து சம்பந்தப்பட்ட ஒரு சில கேள்விகள் இருக்கா? இல்ல அப்படியே பேசிடலாமா? டைம் ஆச்சு அதனால ரைட்டு. ரைட் ஓகே நாம அப்போ முடிச்சிடலாம். கரெக்டா அப்படின்னா நேரம் காலம் கருதி அந்த கேள்வி பதில் பகுதியை மீண்டும் ஒரு முறை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய காலகட்டங்களில் நாம் அமைத்துக் கொள்ளலாம். அப்ப இந்த வாஸ்துவை நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் எல்லா வளமும் நலமும் பெற எல்லாம் அல்ல நாமக்கல் நாமகிரி தாயாரும் நரசிம்ம பெருமாளும் லட்சுமி நரசிம்ம பெருமாளும் இந்த சஞ்சீவிராயர் என்று அழைக்கக்கூடிய ஆஞ்சநேய பெருமானும் நம் அனைவருக்கும் எல்லா வளமும் நலமும் கொடுத்து அனைவரும் சீரும் சிறப்போடும் ஆயுள் ஆரோக்கியம் செல்வம் செல்வாக்கோடு பல்லாண்டு பல நூறு ஆண்டுகள் வாழ்வதற்கு எல்லாம் அல்ல இறைவன் அருள் புரிய வேண்டும் என்று இறைவனை மனதார வேண்டி உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் கூறி இந்த விழாவை சீரும் சிறப்புமாக நடத்திய நமது சக்திகுரு ஐயா அவர்களுக்கும் நௌசாத் ஐயா அவர்களுக்கும் அவருக்கு உறுதுணையாக இருந்த அனைத்து நல் உள்ளங்களும் அனைவரும் எல்லா வளமும் நலமும் பெற்று பல்லாண்டு வாழ வேண்டும் என்று இறைவனை வேண்டி வாழ்த்தி விடைபெறுகிறேன். எனது பெயர் ஸ்ரீ நந்தா துரைசாமி, தம்மம்பட்டி. எனது போன் நம்பர் 9443733855 9443733855. நன்றி, வணக்கம். உயிர் திரு நந்தா துரைசாமி ஐயா அவர்களுக்கு வாஸ்து மகா ஞான பிரகாசர் என்ற விருது வழங்கிய நாமக்கல் மாவட்ட ஜோதிடர்கள் நல்வாழ்வு சங்கம் கௌரவிக்கின்றது. ஐயா அவர்களுக்கு இந்த பொன்னாடியை அணிவித்து கௌரவிக்கின்றோம்.